ஐயோ நான் வரமாட்டேன், நான் பின்னாடி போயிட்டு இன்னொரு ஒரு பொண்ணோட முன்னாடி நிக்க வச்சிடறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட முகம் என்ன ஆகும்? அப்ப யார் முன்னாடி வருவா? முன்னாடி இருக்கிறவன் தான் முன்னாடி வருவான். அப்ப நான் என்ன ஆவேன்? இப்ப இவன் முன்னாடி போயிடுவான், இந்த பின்னாடி இந்த பொண்ணு ஒரு டைமுக்கு அப்புறம் முன்னாடி போயிடும். நான் திரும்பி என்ன பண்றேன், இன்னொரு ஒருத்தனை தூக்கி நிக்க வைக்கிறேன். அப்ப திரும்பி நான் எங்க போறேன்? நான் முதல்ல இருந்தேன், இப்ப நான் எங்க இருக்கேன்? 4வது இடத்துல இருக்கேன். இப்படியே ஒருத்தரை நான் விட்டுட்டே இருந்தேன்னா அப்புறம் நான் எங்க நிப்பேன் கடைசியில? அப்புறம் என்னால ஜெயிக்க முடியுமா? அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியுமா? எப்பவுமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தேடி வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். நான் இங்க பேச சொல்லும் போது நீங்க வந்து பயப்படுறது எதுக்கு தெரியுமா? ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது. நீ இங்க முதல்ல நம்ம மக்கள் முன்னாடியே உன்னால பேச முடியலன்னா நாளைக்கு ஸ்கூல்ல எப்படி எந்திரிச்சு தைரியமா உனக்கானதை நீ கேட்ப. ஸ்கூல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒன்று திட்டிடுறாங்க, இல்ல உனக்கு யாரோ டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நீ அவங்க எதிர்த்து கேள்வி கேட்பியா, பயந்து பின்னாடி ஒளிஞ்சிருப்பியா?